ராஜு அண்ணா என்கிட்ட ஊருக்கு வந்த அன்னைக்கு என்ன சொன்னீங்க? புதுசா பார்க் கட்டி இருக்காங்க, உங்களுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே. ஊருக்கு வந்து 10 நாள் ஆகுது, இன்னும் நீங்க என்ன பார்க்கு கூட்டிட்டே போலியண்ணா. ஐயோ ஆமா சிண்டு, மறந்தே போயிட்டேன்டா. வீட்டுல நிறைய வேலை இருந்ததுல, அதுல மறந்துட்டேன் போல. சரி அப்ப ஒண்ணு பண்ணலாம், இன்னைக்கு நாம பார்க்குக்கு போவோம். எனக்கு தெரிஞ்சு காலியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு, மத்தியானம் லஞ்சுக்குள்ள திரும்பிடணும், இல்லனா அம்மா திட்டுவாங்கடா. கீர்த்தி, பார்க்குக்கெல்லாம் வேணாம், இன்னொரு நாள் நம்ம போலாம். இன்னைக்கு உங்களை நான் திருவிழாக்கு கூட்டிட்டு போறேன். நம்ம மாமா காசு தந்தாரு, அதை வச்சு நம்ம திருவிழால நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படின்னா அந்த காசை வச்சு நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ண போறோமா? ஐ ஜாலி! எனக்கு கம்மல், கிளிப் எல்லாம் வாங்கணும், அப்புறம் நெயில் பாலிஷ் கூட வாங்கணும். கீர்த்தி அக்கா, உங்க லிஸ்டை ரெடி பண்ணுங்க. அம்மா கீர்த்தி, இனியா, சிண்டு, ராஜு எல்லாரும் கேட்டுக்கோங்க. நானு, அத்தை, மாமா எல்லாரும் பக்கத்து ஊர்ல இருக்கிற திருவிழாக்கு போயிட்டு வரோம். அது வரைக்கும் நீங்க எங்கேயும் போக கூடாது, வீட்லயே பத்திரமா விளையாடிட்டு இருக்கணும். சாப்பாடு இருக்கு, பசிச்சதுன்னா சாப்பாடு போட்டு சாப்பிடுங்க. அம்மா, இப்பதான் நாங்களும் திருவிழா பத்தி பேசிட்டு இருந்தோம். நாங்க கூட திருவிழாக்கு போகணும் தான் ஐடியா பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக நாங்க நிறைய லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம்மா. நாங்களும் உங்க கூடயே வரோம்மா. அம்மா கீர்த்தி, பக்கத்து ஊருக்கு போக வண்டி இல்லையாமா, நடந்துதான் போகணுமா. உங்களால ரொம்ப தூரம் நடக்க முடியாதுல்ல, அதனாலதான் உங்க மாமா உங்களை கூட்டிட்டு போல. சரி, எங்களை தான் கூட்டிட்டு போல, நம்ம சிண்டு வாச்சும் கூட்டிட்டு போங்க. திருவிழா பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். பர்ச்சேஸ் பண்ண லிஸ்ட் வச்சிருக்கான், அதையும் வாங்கி தந்துடுங்க. திருவிழாக்கு நிறைய கூட்டம் வரும்பா. அந்த கூட்டத்துல பசங்க மிஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. யாராச்சும் குழந்தைய திருட கூட சான்ஸ் இருக்கு. அதனால நம்ம சிண்டுவை கூட்டிட்டு போக வேணாப்பா. அப்பா, நான் எங்கேயும் போக மாட்டேன்ப்பா, உங்க கையை பிடிச்சிட்டே தான் நிப்பேன், தொலைய மாட்டேன். என்ன நம்புங்க, என்ன கூட்டிட்டு போங்கப்பா. அதெல்லாம் முடியாது. எல்லாரும் அமைதியா இங்கே இருங்க. அப்படி ஒழுங்கா அமைதியா இருந்தீங்கன்னா நாங்க வரும்போது சாப்பிட்ட குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். புரியுதா? புரியுதுப்பா. சரி, அப்படின்னா நான் எங்க லிஸ்டையும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. வளையல், கம்மல், செருப்பு, நெயில் பாலிஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்கப்பா. பை பை பசங்களா, பார்த்து பத்திரமா இருங்க. ராஜு, சிண்டுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுடா. ராஜு அண்ணா, கேட்டீங்களா? மாமா எனக்கு சாப்பிட ஏதாச்சும் வாங்கி தர சொல்லி இருக்காரு. கடைக்கு போய் எனக்கு ஏதாச்சும் சாப்பிட வாங்கிட்டு வாங்க ராஜு அண்ணா. டேய் சிண்டு, அந்த காசை வச்சு நம்ம பக்கோடா வாங்கிக்கலாம்டா. எல்லாரும் மத்தியானம் லஞ்சுக்கு தொட்டுட்டு சாப்பிடலாம்டா. இப்போ எதுவும் வாங்க வேணாம்டா. ராஜு அண்ணா, அதெல்லாம் முடியாது. எனக்கு இப்பவே ஏதாச்சும் சாப்பிட வேணும். எனக்கு வேணும், எனக்கு சாப்பிட ஏதாச்சும் வேணும், வாங்கிட்டாங்க. சரி சரி, அடம் பிடிக்காத இரு, ஏதாச்சும் வாங்கி தரேன். அட, பில் சவுண்ட் மாதிரி இருக்கு. ஒருவேளை ஐஸ்கிரீம் வண்டியோ? ஐஸ்மா ஐஸே, பால் ஐஸ், கப் ஐஸ், கோன் ஐஸ், ஐஸ்மா ஐஸே, ஜில்லுன்னு சூப்பரா இருக்குமா ஐஸ்மா ஐஸே. ஐஸ்கிரீம் வேணும். என்ன குட்டி பசங்களா, ஐஸ்கிரீம் வேணுமா? வாங்க வாங்க, நம்ம கிட்ட எல்லா ஐஸ்கிரீமும் சூப்பரா கூலிங்கா ஜில்லுன்னு இருக்கு. என்னடா சிண்டு அப்படி பாக்குற? ஐஸ்கிரீம் தானே கேட்ட? ஆமா ராஜு அண்ணா, எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும். அங்கிள், எனக்கு, எங்க அக்காக்கு, எங்க அண்ணனுக்கு எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் கொடுத்துடுங்க. ஓ, எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வேணுமா? கொடுத்துடலாம் கொடுத்துடலாம். நிறைய ஃபிளேவர்ஸ், டிஃபரெண்ட் ஃபிளேவர்ஸ் இருக்குப்பா நம்ம கிட்ட ஐஸ்கிரீம். ஏய் சிண்டு, நீ மட்டும் வாங்கிக்கோடா, எங்களுக்குலாம் வேணாம், காசு வேஸ்ட் பண்ணாத. இனியா விடு, சிண்டு எல்லாரும் சாப்பிடணும்னு ஆசைப்படுறான். அண்ணா, நீங்க எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் கொடுத்துருங்கண்ணா. சரி சரிம்மா, வந்து உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போங்க. ஆஹா, இன்னைக்கு நல்ல வியாபாரம் தான்ப்பா. அடிக்கிற வெயிலுக்கு நாமளும் ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிடணும் போல. அங்கிள், எனக்கு கோன் ஐஸ்கிரீம். அங்கிள், எனக்கு வெண்ணிலா பார் ஐஸ்கிரீம் வேணும். எனக்கும் வெண்ணிலா பார் ஐஸ்கிரீம் கொடுத்துருங்க. அங்கிள், எனக்கு கோன் ஐஸ்கிரீம் வேணும். ஒரு 3 ஃப்ளேவர் மிக்ஸ் பண்ணி கொடுங்க, அப்பதான் சூப்பரா இருக்கும் சாப்பிட. இந்தாங்க உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம், ஜாலியா சாப்பிடுங்க பசங்களா. நம்ம ஷாப் ஐஸ்கிரீம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன். நான் அடுத்த ஏரியாவுக்கு போயிட்டு வரேன். பாய். ஐஸ்மா ஐஸே, பால் ஐஸ், கப் ஐஸ், கோன் ஐஸ், ஐஸ்மா ஐஸே. ஆஹா, என்ன டேஸ்ட்ப்பா ஐஸ்கிரீம். 10 ரூபீஸ்க்கு ஒர்த்துடா இந்த ஐஸ்கிரீம். வெண்ணிலா பார் ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பர். தள்ளு வண்டினாலும் ஐஸ்கிரீம் குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. ராஜு அண்ணா, லைட்டா பசிக்குது, ஏதாச்சும் வாங்கி தாங்களே. சிண்டு,
இப்பதான்டா ஐஸ்கிரீம் சாப்பிட்ட, அதுக்குள்ள திரும்பவும் ஸ்நாக்ஸ் கேக்குற? வேணாண்டா, ஐஸ்கிரீம் கூட எதையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது, வயிற்ற கலக்கிடும். சூடான சமோசை, 4 ரூபா சமோசை. பசங்களா சமோசா வேணுமா? சும்மா சுட சுட சூப்பரா இருக்கு, டேஸ்டான சமோசா. பசங்களா, சமோசாக்கார அண்ணா, சூடான சமோசான்னு வித்துட்டு போறீங்களே, ஆனா அந்த சமோசாவை பார்த்தா சூடா இருக்கிற மாதிரியே தெரியலையேண்ணா. என்னது சமோசா சூடா இல்லையா? தம்பி, நீ எதுல வேணாலும் சந்தேகப்படலாம், ஆனா என்னோட தொழில் மேல மட்டும் சந்தேகப்படாதப்பா. சமோசாவை தொட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா. அங்கிள், எங்க எல்லாருக்கும் ஒரு சமோசா கொடுத்துடுங்க. இந்தாங்க குட்டி பையா, இந்த சமோசா உங்களுக்கு. அண்ணா, சமோசா சூடா தானே இருக்கு. இந்தாங்க, இது உங்களுக்கு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா. சமோசா சூப்பர். மொறுமொறுன்னு இருக்கு. நல்லா இருக்கு அங்கிள். எப்பா, எனக்கு இதுவே வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கு. யாரையும் குறைச்சி எடை போடக்கூடாது போல. சைக்கிள்ல விற்கிற சமோசா மோசமா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா உங்க சமோசா வேற லெவல்ல இருக்கு அங்கிள். எனக்கு மத்தியானம் லஞ்சே வேணாம்ப்பா. வயிற்றுல கொஞ்சம் இடம் இருக்கு ராஜு அண்ணா, ஏதாச்சும் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி தாங்களே. டேய் சிண்டு, இப்பதான்டா சமோசா சாப்பிட்டோம், அதுக்குள்ள பிரெஞ்ச் ஃப்ரைஸ் கேக்குறியடா? இதோ பாரு, ஐஸ்கிரீமு, சமோசா, பிரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் உள்ள போச்சு, வயிற்ற கலக்கி விட்டுரும்டா. ராஜு அண்ணா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீங்க போய் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கிட்டு வாங்க, போங்கண்ணா. சரி சரி, போயிட்டு வரேன். ஹை, ராஜு அண்ணா வராரு. இந்தாடா நீ கேட்ட பிரெஞ்ச் ஃப்ரைஸ். ரொம்ப தேங்க்ஸ் ராஜு அண்ணா. ஆஹா, என்ன டேஸ்ட் பா இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ். இப்பதானே உள்ள போயிருக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ், இதுக்கப்புறம் தான் அது ஐஸ்கிரீம் கூட மிக்ஸ் ஆகும். இன்னும் கொஞ்ச நேரத்துல வயிற்ற கலக்க ஸ்டார்ட் பண்ண போகுது பாரு. ராஜு அண்ணா, வயித்துல ஏதோ ஒரு மாதிரி ராஜு அண்ணா, என்னால முடியல, வயிற்று கலக்குது. ஐயோ, வயிற்று கலக்குது. பாத்ரூம் கோடு. எங்கடா டாய்லெட்டையே காணோம். நம்ம ஊர்ல பாத்ரூம் வேற மாதிரி இருக்கும், இங்க வேற மாதிரி இருக்கே. இப்போ நம்ம எப்படி பாத்ரூம் போக போறது? இதுக்கு மேலலாம் தாங்காது. இது ஒருக்கே கல்லு, இதுக்கு மேலே உட்காந்து போயிட வேண்டியதுதான். ஒரு மனுஷன் எதை வேணா அடக்கலாம், பாத்ரூம் எப்படி அடக்க முடியும்? ஏப்பா, அட அங்க பாருடா பாத் டப்பு. இதுல கொஞ்ச நேரம் குளிக்கலாம் போலயே, போய் அதுல ஜாலியா கொஞ்ச நேரம் குளிப்போம். அப்போ என்னடா இவன் போய் ரொம்ப நேரம் ஆகுது, ஆளையும் இன்னும் காணோம். சரி போய் பார்த்துட்டு வருவோம் என்ன ஆச்சுன்னு. எங்க இந்த சிண்டு ஆளைய காணோம்? டேய் சிண்டு, என்னடா பண்ணி வச்சிருக்க பாத்ரூம்? ராஜு அண்ணா, இந்த பாத்ரூம் எப்படி யூஸ் பண்ணணும்னே தெரியல. எங்க ஊர்லலாம் பாத்ரூம் வேற மாதிரி இருக்கும், இங்க வேற மாதிரி இருக்கு. அதோ இருக்கே ஒரு கல்லு, அதுக்கு மேல உட்காந்தே போயிட்டேனா. அடப்பாவி, பாத்ரூம் இப்படி ஆக்கிட்டியடா. அது கல்லு இல்லடா, அதுதான்டா வெஸ்டர்ன் டாய்லெட்டு. அதை ஓப்பன் பண்ணி தான்டா நீ போகணும். இதுக்கப்புறம் அதையே யூஸ் பண்ணு, கத்துக்கோ, புரியுதா? சரி, இதெல்லாம் நானே க்ளீன் பண்ணிக்கிறேன் வா. ஓ அப்படியாண்ணா, சரிண்ணா. இதுக்கப்புறம் நான் அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ணா, நான் கொஞ்ச நேரம் இந்த பாத்ரூம் அப்படியே குளிச்சுட்டு வரேண்ணா. டேய் ஒழுங்கா வெளியே போடா, இது எல்லாத்தையும் நான் தான் க்ளீன் பண்ணணும் இப்போ. ஐயோ, எஸ்கேப். இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ண போறேனோ தெரியலையே, வந்துதான் க்ளீன் பண்ணணும். இப்பதான் ராஜு அண்ணா வயிறு பெட்டரா ஃபீல் ஆகுது. ஏண்டா, இத்தனை வாட்டிடா ராஜு அண்ணா சொன்னாரு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடாதன்னு? கேட்டியாடா? இப்ப பாத்தியா என்ன ஆச்சுன்னு? இதுல பாத்ரூமை வேற நாஸ்தி பண்ணிட்டான் இந்த சிண்டு பையன். சாரி ராஜு அண்ணா, நீங்க சொன்னதை நான் அப்பவே கேட்டிருக்கணும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட மாட்டேன், ஒழுங்கா பாத்ரூம் கிளீனாவும் யூஸ் பண்ணுவேன் ராஜு அண்ணா. இதுக்கப்புறமாவது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடாம இருடா. உங்களுக்கு தான் சொல்றேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஆயில் ஐட்டம் சாப்பிடாதீங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா சிண்டு நிலைமை தான் உங்களுக்கும்.